சேலத்தில் நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் பசுமை புரட்சி மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம் நிவேதா. நேற்று வியாழக்கிழமை NSE 14.05 புள்ளிகள் ஏற்றத்திலும் BSE 27.46 புள்ளிகள் இறக்கத்திலும் முடிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடிங்க சார், நம்மளோட லிசனர் ஒருத்தர் நம்ம வீடியோக்கு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு சார். என்னன்னா 2008 போன்ற ஒரு கிரஷ் வர இருக்கின்றது விரைவில் என்று JP Morgan இன்றைய மார்க்கெட் ஹாரில் கூறியிருந்தார்கள். அதுவே கொஞ்சம் செல்லிங்க்கு காரணம். வரப்போகும் நாட்களில் செல்லிங் அதிகரிக்கும் அப்படின்னு K Sukumar 86 அப்படிங்கிறவரு ரீசெண்டா ஒரு வீடியோல கமெண்ட் போட்டிருந்தாரு சார். இத பத்தின உங்க கருத்து என்னங்க சார்? 2008 நடந்திருக்கக்கூடிய அந்த செல் ஆஃப் வந்து வாஸ் a crisis caused by debt. அதாவது ஃபினான்சிங் கிரைசிஸ்னா அருகதை இல்லாத மக்களுக்கு கடனை வழங்கி அவங்களுக்கு கடன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கடனை கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய ரேட்டிங் வந்து ரொம்ப குறைவா இருந்தது, அதாவது கிரெடிட் ரேட்டிங். ஆனா இவங்களுக்கான ஒரு லோன் பேக்கேஜை கிரியேட் பண்ணி அந்த லோன் பேக்கேஜை டிஸ்பர்ஸ் பண்ணி அங்க ஹவுசிங் மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணி, ஏன்னா அந்த டைம்ல ஹவுசிங் மார்க்கெட் வந்து யூஎஸ்ல பூம் ஆகி உலகமெங்கும் அந்த ரியல் எஸ்டேட் மார்க்கெட் நம்ம நாட்டில தான் இருந்தது, நம்ம ஊர்ல தான் இருந்தது. பட் அங்க பெரும்பாலுமே அதை வந்து அந்த ரியல் எஸ்டேட் ஃபண்டிங்காக கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் சப் பிரைம் கிரெடிட் கொடுத்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பெரிய அளவில் நம்ம அக்வயர் பண்ணி இந்த கடனை கொடுத்து அது, ஏன்னா பேங்க்ஸ் ஆர் ஃப்ளஷ் வித் மணி அட் தட் டைம். ஸோ அப்படி கொடுத்துருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஆப்வியஸ்லி இது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது these people are going to be unable to repay. அந்த கடனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு கொடுத்துருக்கவே கூடாது. பட் கடனை கொடுத்து வீட்டையும் கொடுத்து கடைசியில் அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அந்த வீட்டையும் மறுபடியும் திரும்ப பெற்று இட் பிகேம் அ கிரைசிஸ். ஸோ தட் வாஸ் கால்ட் தி சப் பிரைம் கிரைசிஸ். ஓகே, ஸோ அது வந்து 2008 கதை. 2026 வந்து அந்த மாதிரி ஒரு டெட் கிரைசிஸ் வந்து நடக்குமான்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். A different kind of credit crisis. இது வந்து mostly for people or corporates that have borrowed and cannot repay. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல் வருமா, இல்ல AI மூலமாக வரக்கூடிய டிஸ்ரப்ஷன்னால வேற லார்ஜ் ஸ்கேல் பெரிய அளவுல ஸ்பெண்டிங், கடனை வாங்கி ஸ்பெண்டிங் செய்திருக்கிறவர்கள் அந்த கடன் ஒருவேளை அந்த செக்டர்ல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகிவிட்டால், இல்ல மற்ற பல துறைகள்ல இருந்து டிஸ்பிளேஸ் ஆகிவிட்டால் அந்த கடனை எப்படி திருப்பி செலுத்துவார்கள் அப்படின்ற ஒரு கவலை தான். பட் திஸ் இஸ் காட் நோ ரிலேஷன். அந்த மாதிரி ஒரு கிராஷ் வர்றதுக்கான இமீடியட் ஒரு த்ரெட் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஸோ மோர் தென் தட் ஆக்சுவலி தி ரிப்போர்ட் தட் காஸ்ட் அந்த பெரிய அளவுல ஒரு கிராஷ்ல ஒரு வீழ்ச்சி 2 நாளைக்கு முன்பதாக அது வந்து இன்னொரு ரிசர்ச் கம்பெனி வெளியிட்ட ஒரு ரிசர்ச் டாக்குமெண்ட். அது வந்து அந்த ரிசர்ச் டாக்குமெண்ட்ல இஸ் அ ஃபார்வர்ட் லுக்கிங். அதாவது நம்ம வந்து ஃபியூச்சருக்குள்ளாக சென்று 2028 AI மூலமாக நம்மளுடைய பல சராசரி செய்து கொண்டு வரக்கூடிய அந்த வேலைகள் எப்படி மாற்றங்கள் ஏற்படும், எப்படி அந்த மாதிரி வேலை செய்கின்ற மக்களுக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து இவங்க இமேஜின் பண்ணி அந்த ஒரு அருமையான ரிசர்ச் ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்க. அதுதான் அந்த காரணமே தவிர JP Morgan சொல்லுகின்ற இந்த மாதிரி ஒரு 2008 போல ஒரு கிராஷுக்கான இமீடியட் ஒரு த்ரெட் வந்து there could be a credit crisis, but not to that extent of the subprime level வராது. அது வந்து that's a totally different game. But the reason for the fall, 2 நாளைக்கு முன்பதாக வந்த fall வந்து more not so much for JP Morgan, but இந்த AI சார்ந்த ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்னால தான் அப்படின்றது நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் அது முடிஞ்ச பிறகு ஒரு பவுன்ஸ் பேக் எக்ஸெட்ரா இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அஃப்கோர்ஸ் தட் இஸ் தி அவுட்கம் ஆஃப் தட் ரிசர்ச் ரிப்போர்ட். சரி, போகட்டும். இரண்டாவது, நீங்க கேட்டது சந்தை கடந்த ஒரு 3 நாட்களாக தொடர்ச்சியாக அந்த 25,400 25,300 அந்த ரேஞ்சுக்குள்ள அடிக்கடி டெஸ்ட் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதாவது லோஸ், சந்தையுடைய லோஸ் வந்து அடிக்கடி இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அந்த லோஸ் வந்து டெஸ்ட் ஆகி வருகிறத பார்க்கிறோம். நேற்றைய தினம் கூட 25,400 அப்படின்ற லோவை ரெஜிஸ்டர் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த லெவல்ஸ்ல வந்து ப்ரெஷர் வரும்போது தி இம்பார்ட்டன்ஸ் டு டிஃபெண்ட் திஸ் பாட்டம் ஆர் இந்த லெவல், இந்த பேண்ட் 25,300 25,400 இந்த பேண்டை டிஃபெண்ட் செய்யறதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் அதிகரிக்கிறது. ரிப்பீட்டட் டெஸ்ட் இது வரைக்குமே அது மேனேஜ் பண்ணியிருக்கிறது, சந்தை அந்த டிஃபென்ஸ் செய்ய மேனேஜ் பண்ணியிருக்கு. பட் அண்டர் கிரேவர் செல்லிங் ப்ரெஷர் அந்த ஒரு 25,300 25,400 பேண்ட் வித்தை தாண்டி சந்தை செல்லும் என்றால் குறைவாக
we might expect even 25 175 to 150 band or even 25,000 வரைக்கும் செல்லக்கூடிய வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கலாம். இது வந்து டெக்னிக்கல் அடிப்படையில நமக்கு தெரிகின்ற ஒரு 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 பாசிபிலிட்டி. அதே சமயத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னும் கம்ப்ரஸ் ஆகிறத நம்ம பார்க்கிறோம். 25,600 25,600 25,650 அந்த ரேஞ்சுக்குள்ளாக வரும்பொழுதே ஒரு செல்லிங் ப்ரெஷர் சந்தையில வருது. ஸோ அந்த நான் என்ன சொல்றது, அந்த இனிஷியல் ரேஞ்ச் வந்து நம்ம வந்து 25,800 25,300 சொன்னதை அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி இப்போ 25,300 25,400 25,600 650 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ரெஷன் வந்து நம்ம சந்தையில தெரிகிறது. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் வெரி ஹெல்த்தி. ஸோ பிரைஸ் கம்ப்ரெஷன் இந்த மாதிரி வரும்பொழுது சான்சஸ் ஆஃப் அ பிரேக் டவுன் ஆர் அ பிரேக் அவுட் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தைக்கு இருக்கிறது. அப்படி சொன்னால் பிரேக் அவுட் என்றால் பெரிய அளவுல அப்சைட் மூவ் பிரேக் அவுட், பிரேக் டவுன் என்றால் மறுபடியும் 25,300 அப்படின்ற லெவல்ல டெஸ்ட் செய்து அதை விட குறைவாக 25,175 to 25,000 புள்ளிகள் வரைக்கும் செல்கின்ற ஒரு மூவ். ஸோ ஐதர் அ பிரேக் அவுட் ஆன் தி அப்சைட் ஆர் பிரேக் டவுன் ஆன் த டவுன் சைட் பாசிபிலிட்டி வந்து அதிகரிக்கிறது இந்த மாதிரி பிரைஸ் கம்ப்ரெஷன் சந்தைக்கு வரும்போது. ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சு அதுதான் இப்போ சந்தையில் நடக்கிறது. ஸோ கவனமாக இருக்க வேண்டும். பிகாஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்சஸ் வந்து இன்னும் கம்ப்ரெஸ் ஆகி ரொம்ப நெருங்க அந்த ஒரு ஷார்ப் மூவ் சந்தையில வந்து நடக்க நம்ம இன்னும் ரொம்ப கிட்ட நெருங்கி இருக்கிறோம் அப்படின்றதையும் சார்ட் மூலமாக நமக்கு தெரிகிறது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு பி அலர்ட். அந்த 25,400 to 25,300 லெவல்ஸ் வந்து அண்டர் ப்ரெஷர் அண்ட் தட் இஸ் கோயிங் டு ரிமைன் அவர் இன்னையோட பேண்ட் கூட அப்படியே தான் நம்ம எதிர்பார்க்கணும். 25,300 25,600 to 650 இந்த லெவலை தாண்டும் வரை, இந்த பேண்டை தாண்டும் வரை ஐ திங்க் we are not changing our view. அப்படி ஒரு பிரேக் டவுன் நடந்தால் அது குறைவாக எவ்வளவு லெவல் செல்லும் என்ற வரைக்கும் நம்ம ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவாக தான் இருக்கிறது. பட் அன்லெஸ் தேர் இஸ் சம் அன்டுவர்ட் ஆர் அன்நேச்சுரல் ஆர் சம் வெரி கிரேட் சர்ப்ரைஸ் சந்தைக்கு வந்தாலே ஒழிய பெரிய அளவில் ஒரு பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் 26,000 புள்ளிகள் செல்லுமா, உடனடியாக செல்லுமா என்பது பாசிபிலிட்டி வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஏசியன் மார்க்கெட்ஸ் எப்படிங்க சார் ஓபன் ஆயிருக்கு? ஏசியன் மார்க்கெட்ஸ் ஆக்சுவலா ஓரிரு நாட்களாக கன்ஃபியூஸ் ஸ்டேட் ட்ரேடிங்ல தான் இருந்திருக்கு. ஈவன் டுடே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் வந்து கேப் டவுன் ஓபன் செய்த அந்த நேரத்துல இருந்த கேப் டவுன் ஆல்மோஸ்ட் 385 புள்ளிகள் சரிவோட வர்த்தகம் நடந்து வருகிறது. அதே போல ஹாங்காங் இருக்கக்கூடிய ஹாங்செங் வந்து 111 புள்ளிகள் ஏற்றத்துட தற்போதைய நிலைமைக்கு சந்தையில வர்த்தகம் நடந்து வருகிறது. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு. ஓவர் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஒரு புதிய உச்சத்தை தொட்டதையும் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட்ஸ் கூட நேற்றைய தினம் எக்ஸெட்ரா அந்த 59,000 புள்ளி அப்படின்ற அந்த நிக்கே 225 இண்டெக்ஸ் ஒரு லைஃப் டைம் ஹை ரெஜிஸ்டர் செய்யறதை நம்ம பார்த்தோம். பட் வாஸ் மேபி அ கரெக்ஷன் ஃப்ரம் தோஸ் ஹைஸ் அப்படின்றது கூட நம்ம எதிர்பார்க்கலாம். நேற்றைய தினம் டவ் வந்து ஆல்மோஸ்ட் பெரிய அளவுல ஒரு ஏற்றமோ இறக்கமோ இல்லாமல் ஆல்மோஸ்ட் ட்ரெண்டிங் அலாங் தி ஜீரோ லைன் அப்படின்னு தான் இருந்தது. இவென்ச்சுவலா நேற்றைய தினம் சந்தையின் முடிவில் 17 புள்ளிகள் உயர்வோடு சந்தை முடிந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ ஜஸ்ட் 17 பாயிண்ட்ஸ். ஸோ தட் இஸ் அ வெரி இன்டிசைசிவ் க்ளோஸ் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்போ நம்மளோட க்ளோஸ்னா அப்படிதானே 14 புள்ளிகள் அப்படின்றது இட்ஸ் அ வெரி இன்டிசைசிவ் க்ளோஸ். அதே போல ஒரு க்ளோஸ் தான் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ்ல இருந்தது. ஸோ மோர் டு டூ வித் என்விடியாஸ். அவங்க வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாலுமே அவங்களுடைய ஃபார்வர்ட் கைடன்ஸ் வந்து சந்தைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்போ உற்சாகமோ கொடுக்காமல் அந்த உற்சாகத்தை குறைக்கின்ற வகையில் அந்த ஃபார்வர்ட் லுக்கிங் ஃபோர்காஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அங்க அந்த டெக் ஹெவி ஸ்டாக்ஸ் எல்லாமே மறுபடியும் லைட்டா ஒரு சரிவை சந்தித்தது பார்த்தோம். முக்கியமா என்விடியானால அவங்களோட ரிசல்ட் நல்லா இருந்தது. பட் அடுத்த குவார்டருக்கான கைடன்ஸ் வந்து சந்தைக்கு அந்த எதிர்பார்ப்புகளை குறைத்து விட்ட வண்ணமாக இருக்கிறது. ஸோ தட் ஓவர் ஹேங் கண்டினியூஸ் டு ரிமைன் ஓவர் சர்வதேச சந்தைகள் மீது அந்த மாதிரி ஒரு ஓவர் ஹேங் அண்ட் த்ரெட் வந்து இன்னும் இருக்கிறது. அதே சமயத்துல டாரிஃபை சார்ந்த அந்த கன்ஃபியூஷன்ஸ் வந்து இன்னும் முடியவில்லை. ஸோ வி ஆர் ஸ்டில் அன்கிளியர் அந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும். இவர் வேற டெய்லி மிரட்டிட்டு தான் இருக்காரு. யாராவது டீல மாறணும் இல்ல பின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் எக்ஸெட்ரா அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஸோ வி ஆர் ஸ்டில் அன்கிளியர் இது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, அக்ரிமெண்ட் சைன் பண்ணவங்களோட கதி என்ன, பண்ண போறவங்களுக்கு கதி என்ன, எக்ஸெட்ரா. ஸோ
திஸ் இஸ் ஆல்சோ காசிங் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் சந்தையில. பிளஸ் அங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ரீஃபண்ட்ஸ், இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டேரிஃப் வந்து இல்லீகல் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரீஃபண்ட்ஸ் வாங்கியிருக்கக்கூடிய ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய இந்த டேரிஃப் அடிப்படையில் அந்த ரீஃபண்ட் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்க வருகிறது. ஸோ தேர் இஸ் அ லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி தட் வே. சந்தையில வந்து பெரிய அளவு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும் பட்சத்தில் சர்வதேச சந்தைகளுக்கு வந்து ஒரு மிக்ஸ்ட் அவுட்கம் தான் நமக்கு இருக்கிறது. அண்ட் தட் இஸ் நாட் வெரி ஃபேவரபிள். நம்ம சந்தைக்கு அது வந்து ரொம்ப ஃபேவரபுளான ஒரு காரியமும் அல்ல. ஸோ இட் டஸ் நாட் கிவ் அஸ் அ வெரி ஃபேவரபிள் பாசிட்டிவ் பயஸ். சார், இப்போ அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் வந்துட்டு பீப்புளுக்கும் அந்த ரீஃபண்ட் தரணும்னு சொல்றாங்களே சார், அது சாத்தியமாங்க சார்? இல்ல, இட் இஸ் நாட் பிரைமர்லி ஃபார் த பீப்புள். இட் இஸ் இட் இஸ் பிரைமர்லி ஃபார் தி இம்போர்ட்டர்ஸ்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இம்போர்ட்டர்ஸ் வந்து உலகத்துல இருக்கிற வேற பல நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணி தான் அவங்க நாட்டுக்குள்ள இறக்குறாங்க. இப்போ இந்தியால இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், பட் யூஎஸ்ல இருக்கக்கூடிய இம்போர்ட்டர் தான் அந்த பொருளை வந்து யூஎஸ் நாட்டுக்குள்ள கொண்டு செல்றாங்க. ஸோ இந்த டேரிஃப் அப்படின்ற பாதிப்பு வந்து நமக்கு இன்டைரக்டா தான் வருது. இட் கோஸ் டு தி இம்போர்ட்டர் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து ஒரு கண்ட்ரி, அப்போ சவுத் கொரியால இருந்து பண்றது, வியட்நாம், கம்போடியா, மற்ற எல்லாம். ஸோ தி இம்போர்ட்டர் பேஸ் த டேரிஃப். ஸோ இப்போ இந்த இது வந்து இல்லீகல், இந்த டேரிஃப் வந்து இல்லீகல்னு சொல்லும்போது அந்த ரீஃபண்ட் பிரைமர்லி ஷுட் கோ பேக் not to the individual citizen. It will go back to the importers who have imported these goods, and the import and the value of that refund வந்து almost 175 billion அப்படின்றத எஸ்டிமேட் பண்றாங்க, which is huge. So இவர் வந்து இப்ப என்ன சொல்றாரு, நான் இந்த டாரிஃபை வந்து நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்ஸ் பிரேக்குக்கான ஈக்குவலண்ட் ஒரு ஆப்ஷன் தான் இந்த டாரிஃப். ஸோ நீங்க டாரிஃபை வைத்திருந்தால் நீங்க டாக்ஸ் இல்லாமல் ஒரு எக்கானமியை நான் கிரியேட் பண்ணி, யூ டோன்ட் ஹேவ் டு பே இன்கம் டாக்ஸ் அட் ஆல். இன்கம் டேக்ஸுக்கு சப்ஸ்டிடியூட்டா இந்த டாரிஃப் நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படின்றத புதுசா ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தீஸ் ஆர் ஆல் வெரி கன்ஃபியூசிங் திங்ஸ் ரைட் நவ். அவங்க நாட்டிலேயே அவருடைய ரேட்டிங்ஸ் in handling the economy and all that approval ratings வந்து ரொம்ப லோவஸ்ட் லெவல்ல இருக்கிறது, பர்டிகுலர்லி இந்த டாரிஃப் கன்ஃபியூஷன் கொண்டு வந்ததுனாலே. ஸோ அவங்க ஊர்லயே அவரை பத்தின அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து பெரிய அளவில் இல்லை. இன்னும் ஒரு 4-5 ஐ திங்க் ஒரு 8 மாசத்துல நினைக்கிறேன், in about 8 months midterm elections நடக்க வாய்ப்பு இருக்கிறது for their Senate and for their Congress. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அது டெமோக்ராட்டிக் ஹவுஸ்க்குள்ள, டெமோக்ராட் பார்ட்டிக்குள்ள மெஜாரிட்டி போய் விடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் அங்க பேசப்படுகிறது. அண்ட் தட் வில் லூசன் ஹிஸ் கண்ட்ரோல். இப்போ கொஞ்சம் ரெப்பப்ளிகன் டாமினேட்டரா இருக்கிறது, அப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி டாமினேட்டரா வந்தால் இவரோட பல விஷயங்கள், பல ஹோல்ட், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகாமல் இவருக்கு அந்த லா மேக்கிங் மீது இருக்கக்கூடிய ஹோல்டு வந்து குறையும் அப்படின்ற ஒரு பேச்சும் பேசப்படுகிறது. ஸோ ஓவரால் இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங் ஸ்டேட். இவர் இனிமேல் புதுசா என்ன செய்ய போறான்றது நமக்கு தெரியல. பட் எனிவே, ஸோ தட் கன்ஃபியூஷன் இஸ் ஆடிங் எவ்ரிவேர் டு த மார்க்கெட்ஸ். FIIs, DIIs என்ன சார் பண்ணிருக்காங்க? FIIs பழையபடி பேக் டு தேர் ஓல்ட் கேம்ஸ். அவங்க வந்து ஆல்டர்னேட் பையிங், ஆல்டர்னேட் டே செல்லிங், இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன். இன்ஃபேக்ட் அவங்களுடைய செல்லிங் வந்து இன்னும் அக்ரெசிவா மாறி இருக்கிறது. ஸோ இது நான் இன்ஃபேக்ட் வி மென்ஷன் சம்டைம் அகோ 3483 கோடி வாங்கும் பொழுது நான் சொன்ன தொடர்ச்சியாக இந்த வால்யூம் வாங்குவாங்களா, இல்ல கொஞ்சம் கொஞ்சமா வித்து ஒரு நாள் பெருசா அந்த 3000 கோடிக்கு மறுபடியும் வித்துருவாங்களா அப்படின்னு. தட் இஸ் வாட் தே டிட் எஸ்டர்டே. நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா 3465 கோடிக்கான நெட் செல்லரா மாறி இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹியூஜ். 3000 crore செல்லிங் ஆஃப்செட்ஸ் த 3400 பை. அவ்வளவுதான், ஸ்ட்ரெயிட் அவே. நான் 4 நாட்களுக்கு முன்பதாக பைங்க வந்து மொத்தமா ஆஃப்செட் பண்ணிருக்கோம். அப்கோர்ஸ் நீட் நாட் நெசசரிலி பி த சேம் ஸ்டாக் நிவேதா, பட் வால்யூம் வைஸ், குவாண்டம் வைஸ் தொகை வந்து ஒரே போல இருக்கிறது. அதே போல FIIs வந்து தொடர்ச்சியாக 2வது நாள் 5000 கோடிக்கு மேலான நெட் பையரா மாறி இருக்காங்க. ஸோ இது நல்ல மூவுங்களா சார்? அட்லீஸ்ட் ஒரு டு மீ இட் அப்பியர்ஸ் நம்ம வந்து இந்த டிஐஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறத பத்தி நம்ம பேசியிருந்தோம். அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவா வாங்கியிருந்தாங்க, ஒரு நாள் விற்கிறாங்க, வாங்குறாங்க, எக்ஸெட்ரா நம்ம பேசியிருந்தோம். பட் தொடர்ச்சியாக 3 நாள் பார்த்தீங்கன்னா 3000 கோடி, 5000 கோடி. இன்னைக்கு நேற்று தினம் 2வது நாள் 5000 கோடிக்கு மேற்பட்ட ஒரு பை. ஸோ ஃபார் அது ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக நமக்கு இருக்கிறது. அண்ட் இட் இஸ் குட் டு சி தி டிஐஎஸ் பையிங். 5000 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தொகை வந்து டெஃபினட்டா பாசிட்டிவ். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமாக அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருந்தாங்க. ஆல்சோ ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக அந்த ஷோ கவனிச்சிங்கன்னா நான் முக்கியமான ஒரு
ஒரு ஒப்சர்வேஷன் நான் சொல்லியிருந்தேன் நேத்து. அதாவது எஃப்ஐஐஸ் வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி நாட்கள், அதாவது இண்டெக்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகக்கூடிய டியூஸ்டேஸ் அந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மூணாம் தேதி, 10ஆம் தேதி, 17ஆம் தேதி, 24ஆம் தேதி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நாட்கள்ல இவங்களுடைய எஃப்என்டோ காம்பனன்ட் இண்டெக்ஸ் எஃப்என்டோ காம்பனன்ட்ஸ் வந்து 20,000 கோடிக்கும் மேற்பட்ட லெவலுக்கு இவங்க நெட் செல்லரா மாறி இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதம் முழுவதும் அப்படிதான் அந்த பேட்டர்ன் இருந்திருக்கு. அதாவது ஜனவரி மாதம் வரைக்கும் இவங்க நெட் பையர் தான். மாசத்துக்கான கணக்கு எடுத்து பார்த்தாலுமே நெட் பையரா தான் இருப்பாங்க எஃப்என்டோ செக்மெண்ட்லயும் கேஷ் செக்மெண்ட்லயும். பட் இந்த மாதம் அந்த பேட்டர்ன் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் தேர். இவ்வளோ அக்ரெசிவான எஃப்என்டோ பொசிஷன்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாங்க அப்படின்றது ரிமைன்ஸ் கொஸ்டின் மார்க். அது ஒண்ணு. இரண்டாவது, கேஷ் மார்க்கெட்ல கூட அவங்களுடைய தொகை வந்து ரொம்ப குறைவா இருக்கும் ஒரு ஒப்சர்வேஷன் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கு இந்த மாதத்துடைய கடைசி வர்த்தக நாள் இல்லையா இன்னைக்கு. ஸோ டோட்டலா வந்து அவங்க இந்த மாதத்துக்கு நேற்றைய தினம் வரைக்கும் பாத்தீங்கன்னா 26,000 கோடி மட்டுமே நெட் பையரா இருந்திருக்காங்க. எஃப்ஐஐஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது, இப்பவும் பாசிட்டிவா தான் இருக்கிறாங்க. 895 crores, தட் மீன்ஸ் ஜஸ்ட் 900 crores நெட் பையர் ஃபார் த மந்த் இருக்கிறாங்க. பட் அது இன்றைக்கு ஒரு நாள்ல கூட அதை மாறலாம். அவங்க நெட்டா ஒரு 1000 கோடிக்கு இன்னைக்கு நெட் செல்லரா மாறிட்டாங்கன்னா தே வில் டர்ன் overall sellers for the month. So இந்த 26,000 கோடி என்பது is a very low average for FII buying on a monthly basis. இது கேஷ் செக்மெண்ட்ல. இது நீங்க F&O செக்மெண்ட்ல பாருங்க, இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஸோ திஸ் அன் அப்சர்வேஷன் தட் வி ஹேவ் டு வாட்ச் அவுட் ஃபார். இதே மாதிரி ஒரு லீடிங் அப்சர்வேஷன் வந்து எலெக்ஷன்ஸ் 2024 அந்த பெரிய வீழ்ச்சிக்கு முன்பதாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இருந்ததையும் அந்த சமயத்துல நான் இன்ஃபேக்ட் ஆர்டிக்கலா கூட நம்ம நாணய விகடன் அந்த மேகசின்ல கூட நான் எழுதியிருந்தேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஃபார் த மந்த் பிப்ரவரி மாதத்துல F&O செக்மெண்ட் இண்டெக்ஸ் ஆப்ஷன் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா டிஐஎஸ் வந்து 60,000 கோடிக்கான நெட் செல்லர், வேறஸ் எஃப்ஐஐஸ் வந்து 8,260 கோடிக்கான நெட் பையர். ஸோ டோட்டலி ரிவர்ஸ் ரோல்ஸா இருக்கிறாங்க. And 60,000 crores almost net sellers in F&O-ன்றது is a concerning number. இவங்க எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்தாங்க அப்படின்றது we have to wait and watch. செக்டரல் சார்னா இல்ல ஷார்ப்பான வீழ்ச்சிக்கு அகேன்ஸ்டா ஒரு சப்போர்ட் செய்த வண்ணமாக ட்ரேட் பண்ணாங்களா, இல்ல இந்த மாசத்துல இப்படிதான் இருக்கும்னு சொல்லி அந்த பட்ஜெட்ல இருந்த, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்த இவங்களோட F&O செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த செல் மோடு வந்து ஆன் பண்ணி விட்டுருக்காங்க டிஏஎஸ். அண்ட் தட் இஸ் சம்திங் தட் வி கண்டினியூ டு மானிட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் தேர் ஸ்டேட்டஸ். பட் கேஷ் செக்மெண்ட் 5,000 கோடி வாங்கி இருக்கக்கூடியது இஸ் அ ஃபேவரபிள் சைன். லெட் அஸ் சி. இது வந்து இன்னைக்கு கடைசி நாள் இது தொடருமா? ப்ராபப்ளி ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ செஷன்ஸ் வி ஆல்சோ ஹேவ் டு அனலைஸ் ஏன் வந்து இவங்க இந்த பேட்டர்னுக்கு வந்து இவங்க மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்றது. திரும்ப வந்துட்டேன்னு சொல்ல அப்படிங்கிற மாதிரி தங்கமும் வெள்ளையும் திரும்ப ஷார்ட் போக்கஸ்ல போயிடுச்சு போலீங்களே சார். முக்கியமா தங்கம் வந்து அந்த அன்சர்டனிட்டி, அதாவது யூக்ரைனா இருக்கட்டும், ஈரானா இருக்கட்டும், ட்ரேட் டேரிஃபோட அன்சர்டனிட்டியா இருக்கட்டும், பட் தட் இஸ் பிரைமரிலி த ரீசன் அங்க as far as gold is concerned. பட் அது வந்து ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கு. அந்த $5,000 per ounce லெவலை விட கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு கரெக்டிவ் ஃபேஸ் இருந்ததாக நம்ம பார்த்தோம். பட் we are back almost to the 5,150 to 5,210 range. $5,150 per ounceல இருந்து $5,210 ஒரு ounce அப்படின்ற லெவலுக்குள்ளாக மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து அந்த கன்சோலேட் ஆகி நிற்கிறது. பட் இதோடைய பெரிய நீக்கம் வந்து, இதை விட பெரிய நீக்கம் வந்து நமக்கு வெளியில தான் பார்க்க முடியுது. ஹியூஜ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் சில்வர் பிரைசஸ். அது வந்து இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $90 per ounce அந்த ரேஞ்சில் வந்திருக்கிறது நிவேதா. ஸோ வி ஆர் வெரி க்ளோஸ். இப்போ இது இஸ் வெரி குரூஷியல் லெவல். நம்ம $74 வரும்பொழுது நான் அந்த அசெண்டிங் சேனல் பத்தி பேசியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நினைவு இருக்கலாம். அப்போ நான் சொன்னா அது அந்த லெவல் பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு ரிஸ்க் கிடையாது. சேனலுக்குள்ளாக ஒரு ஏற்ற இறக்கம் நடந்து வருகிறது வெள்ளியை பொறுத்த வரைக்கும். பட் நவ் we are near the upper end of the channel. So upper end of the channelனா around 93, அதுதான் அந்த ரேஞ்சா இருக்கும். ஸோ இந்த ஒரு மூவ்ல சஸ்டெயின் பையிங் அந்த 93 தாண்டுமா என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்க வேண்டும். அப்படி தாண்டி விட்டால் இன்னும் ஒரு ஏற்றம் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் ஃபெயிலியர் அட் 93 or 92 to 93 லெவல்ஸ், அந்த ஒரு ட்ரெண்ட் லைன், அந்த சேனலோடைய ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன்ல ஒரு ஃபெயிலியர் ஆகும் பட்சத்துல I think we have to start looking at a more deeper move on the markets. So it's too early to quote that right now. இப்போ நான் சொல்ல விருப்பப்படல. பட் in due course
அதை நம்ம தொடர்ச்சியாக ஒப்சர்வ் பண்ணிட்டு ஐ திங்க் வி வில் மேக் சூட்டபிள் கைடன்ஸ் அக்கார்டிங்லி. காப்பர் ஆன் தி அதர் ஹேண்ட் $5.96 per ounce, அது கிட்டத்தட்ட ஸ்டெடியா அந்த லெவல்ல தான் இருக்கிறது. கச்சா எண்ணெய் வந்து கடந்த ஒரு 6 மாதம் ஹை, 6 month ஹை அப்படின்றது கூட சொல்லலாம். இந்த $66 per ounce அப்படின்னு ஒரு பீபாக் என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி வருகிறத பார்க்கிறோம். ஸோ $66 per barrel அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகி வர்றதையும் பார்க்கிறோம். ஸோ ஐ திங்க் சில்வர் இஸ் அகெயின் ஸ்லோலி பிக்கிங் அப் ஸ்ட்ரென்த், கோல்ட் கன்சாலிடேட்டிங் வித் இந்த பிரைஸ், அண்ட் சில்வர் வந்து கேர்ஃபுல்லா ஒப்சர்வ் பண்ணக்கூடிய, நம்ம ரேடார் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்குள்ளதான் இப்போ சில்வர் வந்திருக்கிறது. 73 எப்படி 74 எப்படி கவனிச்சோமோ அதே போல கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு லெவலுக்குள்ளாக, ஒரு பேண்டுக்குள்ளாக சில்வர் வந்திருக்கிறது. தயவு செஞ்சு கவனமாக இருங்கள். let us see what happens as it goes higher. அந்த 93 பிரேக் அவுட் ஆகுமா, இல்ல 93 லெவல் வந்து அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்து அங்க அந்த பிரேக் அவுட் ஆகாமல் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்ன்றது அந்த லெவல்ல பேசுவோம். பட் ரைட் நவ் we wait for that move and that test to happen. And கச்சா எண்ணெய் வந்து of course remaining volatile because of அந்த ஈரான் பிரச்சனையின் காரணமாக. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார்? ஓகே, ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ், அந்த கேஷ் செக்மெண்ட்ல பெரிய அளவில் டெலிவரி எடுக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து சிஞ்சின், கேல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், இட்டர்னல், பஜாஜ் ஹோல்டிங், NHPC, கோட்டக் பேங்க், HDFC AMC, SRF, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. லாங் பில்டப், F&O செக்மெண்ட் லாங் பில்டப் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ரேஞ்சுக்குள்ளாக இருக்கும் சந்தை. பெரிய அளவில் லாங் பில்டப் நேற்றைய தினத்தை விட இன்னைக்கு வந்து அதிகமாக இருந்திருக்கிறது. ஐ மீன் நேற்று முந்தினத்தை விட நேற்றைய தினம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் 80 பங்குகள், 80 பங்குகள் கொண்ட ஒரு பட்டியல் இருக்கிறது. ஸோ ஒரு சில பங்குகள் அதுல முக்கியமாக லாங் பில்டப் நடந்திருக்கக்கூடியது மேன்கைண்ட், யூனியன் பேங்க், ஓபராய் ரியாலிட்டி, ஃபோர்டிஸ், CG பவர், HDFC AMC, MCX மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், சேல், யூனம் இண்டா, அதே போல ஸ்ரீராம் ஃபினான்ஸ். ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது. நேற்றைய தினம் ஷோல கூட ஆல்மோஸ்ட் இந்த கவுண்ட்ல தான் இருந்தது. 50, 52 சம்பேர் அரௌண்ட் திஸ் லெவல். இன்னைக்கும் அதே 55 ஸ்டாக்ஸ் தான் ஷார்ட் பில்டப்ல இருக்கு. ஸோ கொஞ்சம் லாங் சைட் பயஸ் இருந்தாலும் ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து we still have. So it is still almost slightly favoring long side positions, but பேலன்ஸ்ட் அவுட். இந்த ஷார்ட் பொசிஷன்ஸும் கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். ஸோ ஷார்ட் பில்டப் பெரிய அளவு நடந்திருக்கக்கூடியது இட்டர்னல். இட்டர்னல் வந்து நம்ம ஹை டெலிவரி ஸ்டாக்ஸ்லயும் பார்த்தோம், பேக் ஹியர். அதே போல CDSL, அதானி என்டர்பிரைசஸ், சோலா ஃபினான்ஸ், மணப்புரம், பஜாஜ் ஹோல்டிங், டாடா எலக்ஸி, IRFC, LTIM, அப்புறம் பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். நம்ம திரும்பவும் வீக்லி ரவுண்ட் அப் ஷோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் சார். நாளைக்கு நைட்டு 7:30க்கு டான்னு நம்மளோட வீக்லி ரவுண்ட் அப் ஷோ வந்துரும் அப்படின்னு ஒரு சின்ன ரிமைண்டரோட நம்ம இன்னைக்கு ஷோ முடிச்சுக்கலாம் சார். மண்டே சந்திப்போம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இலவச மின்சாரம், அரசு மானியம், சோலார் அமைப்பு குறித்து நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம் சேலத்தில் மார்ச் 7 மாலை 6 மணி முதல் கிராண்ட் எக்ஸ்டான்ஷியாவில் நடைபெறுகிறது. உடனே முன்பதிவு செய்யுங்கள்.